என்னம்மா 2 நாளாக பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன். பேசுகிறப்பெல்லாம் எனக்கு முடியல. அதுக்கு என்ன பண்ணுறது? பல்லு வலினால தாங்க முடியாது. நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். இப்போத்தானே பல்லு வலின்னு சொல்கிறீங்க. 3 நாளாக படாத பாடுபடுத்துனீங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியுமா? பல்ல பிடிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ கால் வலி வருது, மூட்டு வலி வருது. அது நீங்கள் பாட்டில் ஏதாவது அது ரொம்ப வலிச்சாதான் சொல்கிறீங்க. வலிக்கலைன்னா அதுக்கு முன்னால் ஒன்றும் சொல்கிறது இல்லை. இப்போ பல்ல பிடுங்குற வரையில் ஒன்றும் சொல்லாமல் தான் இருந்தீங்க. அதை வச்சுட்டு என் மேலே கடுகடுப்பாக வந்தா எந்த நேரம் பேசினாலும் கடுகடுப்பாக வீட்டில் ஒரு ஆம்பளை பேசுனாங்கன்னா பொம்பளை வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. எதுக்குடா இப்படி பேசுகிறாங்க, என்ன காரணம் அப்படின்ட்டு பேச வேண்டாங்க. அப்போ தான் பேச நல்லா இருக்கு. அப்படி இல்லை, நான் சொல்கிறது ஒரு வீட்டில் இருக்கும்போது சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கலான்னா எப்போ பார்த்தாலும் என்னை கண்டாலே எரிஞ்சு விழுந்தா எனக்கு எப்படி இருக்குது மனசுக்குள்ளே? எதுக்குடா இப்படி எரிஞ்சு விடான்னு இருக்குமல்ல. இப்போ வலியெல்லாம் போயிடுச்சு. பல்ல பிடுங்கி இப்போ மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு சரியாயிடுச்செல்லாம். சரியாயிடுச்சு. பெரும் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லு. என்னமோ சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இந்த துறை இருக்குல்ல, துறை சொல்லு. துறை அதான் பொண்ணு விஷயம். அதான் போன வாரத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க தெரிஞ்சவங்க தானே, அவங்களுக்கு தெரியுமல்ல. தெரியும் சொல்லு. அது அந்த பிள்ளை ஒன்று மட்டும் ஏன் படிக்க விடாம அது அப்போ வந்து இது நடுப்புள்ளையா போச்சு. மேலே அவங்க அண்ணன் இருக்கிறா, அவங்க அக்கா இருக்கு, கீழே தங்கச்சி ஒன்று இருந்திருக்குது. இது அவங்க அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அந்த சமயத்தில். அப்போ கூட மாடு இருந்திருக்குது. அதனால இல்லை 10வது படிச்சிருக்குது. அதுக்கு மேலே படிக்காம 10வது படிச்சிருக்குது. அப்புறம் எப்படி கைத்தறி வேறு பழகி இருக்குது அந்த பிள்ளை? கைத்தறி அவங்க ஊர்ல எல்லாம் கொஞ்சம் நெசவு இருந்திருக்குது. அதை பார்த்து பழகிடுச்சு. அதை பார்த்து பக்கத்தில் எல்லாம் அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கு போகிறதுக்குன்னு சரி கைத்தறியே எனக்கு போகுது, ஆமாம் அப்படி பழகி வச்சுக்கலாம் அப்படின்னு சும்மா டைம் பாஸ்க்காக பழகிச்சு. அது பழகிடுச்சு. அப்புறம் அதனால அது நான் இந்த வேலையை பார்க்க எனக்கு வருமானம் வருதெல்லாம். வேலைக்கு போனால் தான், வீட்டை விட்டு வேலைக்கு போனால் தான் சம்பளமாக நம்ம இதுலேயே வீட்டில் இருந்து நம்ம இதை செய்யலாம் அப்படின்ட்டு படிக்காட்டி நம்ம இதை செஞ்சு ஏதோ ஒரு கைத்தொழில் கற்றுக்கலாம். தப்பு இல்லை. ஆமாம், நெசம் இது பழகி போயிட்டு துறை தான் பாக்யராஜ் ஸ்டைல் இருப்பார். ஐயோ, பாக்யராஜ் சம்சாரத்துக்கிட்ட தான் கேட்கணும் அவர் என்ன ஸ்டைல்னு. பாக்யராஜ் மாதிரி தான் இருப்பார். நல்லா ஹிப்பி மாதிரி விட்டுட்டு நல்லா ஸ்டைலாக இருப்பார். இப்போ பாக்யராஜ் அழகுங்கிற பாக்யராஜ் நல்லா தான் இருப்பார். அதே ஸ்டைல் தான் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு நல்லா வந்தாவா இருப்பார். ஆனால் இவர் துறை போட்ட போகிற நேரத்தில் அந்த பொண்ணு அந்த நெசவில் தான் நெசிட்டு இருக்கிறாங்க. சரி, இவர் ஒரு காலையில் போயிருக்காரு. பொண்ணு பார்க்க போகிறது இவங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம் தானே ஏற்கனவே. அவங்களும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. அவங்க அம்மா வீடு அப்பா வீடெல்லாம் தெரிஞ்சவங்க. அதனால இவங்களுக்காக சொந்தம் இல்லை, ஆனால் ஒரே இது. ஆனால் பார்க்க போயிருக்காங்க. இவர் எப்படியா இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வந்து அபிப்பிராயம் எல்லாம் இல்லை பொண்ணு வீட்டில். ஆனால் அவங்களுக்கு அபிப்பிராயம் வந்துருச்சு. இவர் போய் பார்த்ததுனால இவங்களுக்கு பொண்ணு கொடுக்கலாம் அபிப்பிராயம். ஏன்னா இவங்க எல்லாமே வீட்லேயே மாப்பிள்ளை வீட்டு சைடில் எல்லாமே நல்லா டெய்லர் தான். இவர் டெய்லர் கடை வச்சு ஓரளவுக்கு இவரும் டெய்லர் ஒரு 4 பசங்களை வச்சுட்டு டெய்லர் வேலை செஞ்சு நல்லா தான் இருக்காரு. படிப்பு இவருக்கும் கம்மி தான். இவர் 11th தான் படிச்சிருக்காரு. +2 +2 படிச்சிருக்கிறாரு. பொண்ணை விட ஒரு 12வது படிச்சிருக்காருல்ல. பெரிய படிப்புதான். வேலை நல்லா. நீங்கள் கிண்டல் அடிக்காதீங்க. பெரிய படிப்பு வேலை தொழில். நான் தொழில் இருக்காது இவர்கிட்ட, கைத்தொழில். இவரும் நல்லா செஞ்சுட்டு தான் இருக்காரு. சரி, அந்த பிள்ளைங்க கைத்தொழில் இருக்குது. ஆமாம், 2 பேரும் சேர்ந்து நல்லா தொழில் செய்வாங்க அப்படின்ட்டு நக்கல் பண்ணாதீங்க, பேச விடுங்க. தொழில் செய்வாங்கன்னு சொல்லி தப்பா? ஆமாம், பின்ன 2 பேரும் தொழில் வச்சுக்க. அவன் கைத்தொழில் வச்சிருக்க, இவனும் கைத்தொழில் வச்சிருக்க. சம்பாதிப்பாங்க நல்லா. IAS ரேஞ்சுக்கு சம்பாதிப்பாங்க 2 பேரும் சொல்லி செஞ்சா. தெரியுமா? என்ன சிரிக்கிற சொன்னேன். பேசவே விட மாட்டீங்க. சரி, பேசு. என்ன ஆச்சு சொல்லு. அந்த பொண்ணை பொண்ணு பார்க்கறதுக்காக போகல, அவங்க வீட்டுக்குன்னு போயிருக்காங்க. அந்த பொண்ணு இவருக்கு ஐடியா வந்திருக்குது, சரி பார்க்கலாமா. தறிக்குழியில் உட்காந்து காலையில் ஒரு 10-9 மணிக்கெல்லாம் போயிருக்கிறாங்களாட்டு இருக்குது. அப்போ தறியில் இப்படி சேலை நெசிட்டு இருக்காங்க. நெய்யும் போது அவங்க மேக்கப் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. மேக்கப் பண்ணல. பொண்ணு மாநேரம் தான். அளவா லட்சணமாக இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது.
நல்லாவா இருக்காங்க, ரொம்ப பர்சனாலிட்டியாக இல்லை அப்படிங்களாம் அப்படிங்கிற மாதிரி. இவர் ரொம்ப பர்சனாலிட்டியாமா மாப்பிள்ளை. ஆமாம், இவர் பொண்ணு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. எல்லாருமே லட்சணமாக இருக்கணுமும் முடியாதுல்ல, அந்த மாதிரி இருந்திருக்காப்புல. அப்புறம் சேலை நெய்யறது பார்த்துட்டு இவங்க பொண்ணு வீட்டுக்காரரு மாப்பிள்ளைக்கு கொடுக்குறதா அபிப்பிராயம் பண்ணிட்டாங்க. சரி. ஆனால் மாப்பிள்ளைக்கு பேச்சு அடிபடுது. அப்படி சரி. மாப்பிள்ளைக்கு பொண்ணு நம்ம ரேஞ்சுக்கு ஒத்து வராதாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் ரேஞ்சே பெருசாச்சு, பெரிய ஆள். ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. 4 பேர் வச்சு டெய்லரிங் நல்லா தான் 4 பேர் வச்சு வேலையும் இவர் கட்டிங் மட்டும் தான் பண்ணி கொடுப்பாங்க. பேண்ட் ஷர்ட் கட்டிங் பண்ணுறதோட சரி. அப்புறம் நல்லா தொழில் தான், டெய்லி 1000 ரூபா சம்பாதிச்சாப்புல சம்பாதிச்சு. அப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பர்சனாலிட்டியாக பொண்ணு பார்க்கணுமே, இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்காது அப்படின்ட்டு விட்டாரு. அப்புறம் ஆனால் அதே என்னாச்சு, வேண்டான்ட்டு வேறு சொல்லிட்டார். அவங்க வீட்டில் கேட்குறாங்க, எனக்கு பொண்ணு பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி. அப்புறம் இன்னொரு டைமு எங்கேயோ போயிருக்காரு, அவங்க வீட்டுக்கு போகிற சூழ்நிலை வந்தது. அப்புறம் அவங்க வீட்டில் பொண்ணு வீட்டில் சரி வேண்டான்ட்டாங்களா அப்படின்ட்டு சங்கடத்தில் தான் இருந்திருக்குறாங்க. அப்போ போகும்போது அந்த பொண்ணு நல்லா மேக்கப்போட கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்திருக்குது. பார்த்துட்டாரா? கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்திருக்குது. ஃபுல் மேக்கப் இருந்திருக்குது. அப்போ ஃபுல் மேக்கப்புங்க இல்லை, சிம்பிளாக தான் போயிருக்குது. சரி. ஓரளவுக்கு மேக்கப்பாக போயிருக்குது. ஒரு சேலை துணிங்கன்னு நல்லா நீட்டாக போவாங்க. அப்போ பார்க்கும்போது பொண்ணு பரவாயில்லையே இப்போ அப்படின்னு நினச்சிருக்காப்புல. பொண்ணு பரவாயில்லையேப்பா அன்னைக்கு அதிலிருந்து அப்படி